சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் உரிமைகள் காக்கப்படவும் நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சென்று சேரவும் மக்களை ஓரணியில் தமிழ்நாடு என திமுகவில் இணைத்திட சொல்லாற்றல் செயலாற்றல் மிக்க செயல் வீரர்களான மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் பங்கேற்க 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுடன் இன்றைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் நடந்தேறியது. இந்நிலையில் 2026 தேர்தல் பரப்புரையை தொடங்கும் தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடுகள் உட்பட முருகன் கோயில்களை சீரமைக்க வலியுறுத்தி மதுரையில் குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயரில் மாநாடு நடத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் நடக்க இருப்பது ஆன்மீக மாநாடல்ல, பாஜகவின் அரசியல் மாநாடு என்று பே. சண்முகம் கூறியுள்ளார். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வெளியிட்டுள்ள பக்ரீத் பண்டிகை வாழ்த்து செய்தியில் சவால்களை தீர்க்கமுடன் எதிர்கொண்டு ஜனநாயகம் செழித்தோங்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி. ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பல்வேறு முக்கிய அரசியல் மற்றும் சமூக விவகாரங்கள் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழுக்கு என்ன செய்திகள், வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று ஆளுநர் சி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூரில் பால் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த வீட்டில் புகுந்த நிலையில் வீட்டிலிருந்த கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட பலர் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசும் ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனமும் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் போட்டுக்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஓசூரில் ரூபாய் 500 கோடியில் தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனத்தை 2 ஆண்டுகளில் கட்டி முடித்து அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே பணிக்கர்குளம் ஐயனார் ஊத்து பகுதியில் தமிழ்நாடு மின்வாரிய மின் தொடரமைப்பு கழகத்தின் மின் நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் மின்நிலைய வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் நாசமாகின. கோவை விமான நிலையத்தில் மத்திய மந்திரி எல். முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மு.க. ஸ்டாலினுக்கு மனது இல்லை என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருட்டு வழக்கு ஒன்றில் குற்றவாளி 8 ஆண்டுகளுக்கு பிறகு கைரேகையை வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கட்சிகள் இணைய வேண்டும் என்றும் ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் என்றும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாது என முதல்வர் கூறி வருவது பயத்தின் வெளிப்பாடு என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திமுக ஆட்சி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் ஊதுகுழலாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என மாசே கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் காலம் தொடங்கிவிட்ட நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான தேர்தல் பணிகளை வேகப்படுத்த தொடங்கியுள்ளனர். பாஜகவும் தனது தேர்தல் பணிகளை அண்மை காலமாக வேகப்படுத்தியுள்ளது. மாநில தலைமையில் மாற்றம், அமித்ஷா தமிழகம் வருகை என கடந்த சில நாட்களாகவே தமிழக பாஜகவில் பரபரப்பு ஓட்டிக் கொண்டிருக்கிறது. முக்கிய சந்திப்புகளும் அசைன்மெண்ட்டுகளும் அமித்ஷாவின் மதுரை விசிட் பின்னணி என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கோயம்புத்தூரில் விதிகளை மீறி செயல்பட்ட ஒரு குவாரிக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி வேதனை தெரிவித்துள்ளார். சட்டப்படி ஒட்டுமொத்த அபராத தொகையும் மனுதாரரிடமிருந்து அரசு வசூலிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அரசு மருத்துவமனை அருகே உள்ள பழைய தாலுகா அலுவலகத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கான ஓய்வறை இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அறையின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இந்த சமயத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் உயிர் தப்பினர். நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் பிரமோற்சவ விழா தங்க கருட வாகனத்தில் சௌரிராஜ பெருமாள் வீதி உலா வந்துள்ளார். கிளாட் தேர்வில் முதலிடம் பிடித்த மலைவாழ் மாணவர் பரத்க்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்ளம் உவகையில் நிறைகிறது. தம்பி பரத் அவர்கள் சட்டம் பயின்று தன் அறிவொளியை இந்த சமூகத்துக்கு வழங்கிட வேண்டும் என வாழ்த்துகிறேன் என்றும் அவரது சட்டப்படிப்புக்கு திமுக சட்டத்துறையும் அதன் செயலாளர் அவர்களும் துணை நின்று அவரை வழிநடத்துவார்கள் என்றும் மாணவர் பரத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுகவில் உள்கட்சி பூசல் உருவாகியுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பொய்யான பதற்றத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்படுத்துகிறார் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இருந்து பெண் ஒருவர் சிங்கப்பூர் வழியாக விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அப்போது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்த நிலையில் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான உயரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பெண் கைது செய்யப்பட்டுள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் ரத்தினப்பிள்ளை, வயது 96. ஆரம்ப காலத்தில் மருத்துவர் ஆனதிலிருந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு 10 ரூபாய் மட்டும் வாங்கிக் கொண்டு மருத்துவம் பார்த்ததால் 10 ரூபாய் டாக்டர் என்ற பெயர் வாங்கியுள்ளார். பட்டுக்கோட்டையை சேர்ந்த 10 ரூபாய் டாக்டர் ரத்தினப்பிள்ளை வயது மூப்பு காரணமாக காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவையில் கல்குவாரியில் நடந்த விதிமீறலில் கள அதிகாரிகள் முதல் உயர் அதிகாரிகள் வரை என்ன பங்கு உள்ளது? இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பட்டாசு என்றாலே நினைவுக்கு வருவது சிவகாசிதான் என்றும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒளிமயமாக்கும் குட்டி ஜப்பான் என்ற அடைமொழியுடன் சிவகாசி அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் பட்டாசு தொழிலாளர் உழைப்பை போற்றும் நினைவு சின்னம் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை அருகே மானம்பாடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடி ஜூன் 12ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள வாட்டர் ஏடிஎம்கள் பழுதடைந்தும் சுகாதாரமின்றியும் காட்சியளிக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 1256 இடங்களில் டிசம்பர் மாத இறுதிக்குள் இந்த முகாம் நடத்தி முடிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் அருகே உள்ளது கன்னிவாடி குண்டட்டம் சந்தைகளில் பக்ரீத் பண்டிகைக்கு ரூபாய் 5 கோடிக்கு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சேலம் சூரமங்கலம் நெடுஞ்சாலை நகரில் 2வது திருமணத்திற்கு பெண் தேடிய தந்தை மீது மகன் தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி தந்தை பரிதாபமாக உயிரிழந்தார். மாநிலங்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் மநீம தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட 4 வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையிலும், அதிமுக வேட்பாளர்கள் 2 பேர் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னிலையிலும் நேற்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஈரோட்டை சேர்ந்த கணேசன் என்பவர் ஆதியூர் அருகே நேற்று தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துக் கொண்டு வனப்பகுதிக்கு சென்றார். அப்போது வனப்பகுதிக்குள் இருந்து வந்த ஒற்றை யானை திடீரென முதியவரை தாக்கத் தொடங்கியது. இந்நிலையில் ஈரோட்டில் யானை தாக்கி முதியவர் பலியானார். தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கின்றனர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வாழ்த்துக்களை இஸ்லாமிய மக்கள் பரிமாறிக்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் அறிவிப்பு வெளியானது. வரும் ஜூன் 19ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் எம்பி பதவிக்கு போட்டியிட உள்ளார். பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 150 கோடியில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்களுடன் கூடிய வேலூர் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திடீரென ஆய்வு செய்தார். இந்நிலையில் மத்திய அரசு அவங்க அப்பன் வீட்டுக்கு ஆசையா தருகிறார்கள் என அமைச்சர் ஏவா வேலு காட்டமுடன் கூறியுள்ளார். இறை நம்பிக்கையை போற்றும் ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் என்று திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி RMT டிகாராமன் தனது நீண்ட சட்டப்பணியை முடித்து நாளை பணி ஓய்வு பெற இருக்கிறார். இதையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று அவருக்கு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. பக்ரீத் திருநாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் அனைவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும், நமது சமூகத்தில் அமைதிக்கான கட்டமைப்பை வலுப்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார். கோவையை அடுத்த மருதமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வருகிற 9ஆம் தேதி வைகாசி விசாகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி பக்தர்கள் அதிக அளவில் மருதமலைக்கு வந்து முருகனை தரிசனம் செய்வது வழக்கமான நிலையில் பாதுகாப்பு மற்றும் நெரிசலை தவிர்க்க வருகிற 9ஆம் தேதி மருதமலை மலைப்பாதையில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் அருகே அனுமதியின்றி வீட்டின் அருகே தோண்டிய கிணற்றில் தவறி விழுந்த மகனை காப்பாற்ற சென்ற தந்தை விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராஜ்யசபா தேர்தல் வேட்புமனுவில் கமல் தாக்கல் செய்த சொத்து விவரங்கள் தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தனக்கு 4 கார்கள் உள்ளன, ரூபாய் 49 கோடியே 67 லட்சம் கடன் உள்ளது என கமல் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. தர்மபுரியில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. நாமக்கல் அருகே லாரி பட்டறையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தடுப்பு பணிகளில் நேரடியாக களமிறங்கினார். கோவையில் இசைஞானி இளையராஜா இன்னிசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த இளையராஜா தனியார் நட்சத்திர ஹோட்டலில் விளம்பரதாரர்களுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்றார். அவருக்கு ரோட்டரி கிளப் சார்பில் தொழில் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரசிகர்கள் இளையராஜாவிற்கு பூங்கொத்து ஓவியங்கள் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் கோவையில் என் காலடி படாத இடமே இல்லை என்று இளையராஜா பேசியுள்ளார்.
இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருப்பதை பிசிசிஐ உறுதி செய்யும் என்று தேவஜித் சைக்கியா கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் கார்ல்சன் 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார். கடைசி போட்டியில் குகேஷ் தோல்வியால் 3வது இடம் பிடித்தார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 150, பவுனுக்கு ரூபாய் 1200 குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் கிராம் ₹1 குறைந்துள்ளது. இன்று 1 கிராம் தங்கம் 8980 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 71840 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஜூன் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.